அத்தியாயம் 4. இந்திராவுடன் கூட்டணி. திமுக ஆட்சியில் 13 மந்திரிகளில் 13 பேரும் தமிழர்கள் என்பதோடு 18 உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 14 பேர் பார்ப்பனர் அல்லாதவர்கள். தெள்ளி ஆதிக்கமில்லாத அதிகாரங்களில் 100க்கு 50 முதல் 70 வரை பார்ப்பனர் அல்லாதார் இருக்கும்படி ஆகிவிட்டது. அரசியலில் ஆளுங்கட்சியிலும் எதிர்க்கட்சியிலும் தலைவர்கள் பணியாளர்கள் யாவருமே 100க்கு 100ஆம் தமிழர்களேயாவார்கள். இதை அனுசரித்தே மற்ற நிலைகளும் மாற்றமடைந்து வருகின்றன. இவ்வளவுக்கும் காரணம் திமுக ஆட்சி என்றே சொல்லுவேன். பெரியாரின் 91வது பிறந்தநாள் செய்தி இது. அப்போது பெரியாரின் சிந்தனையில் கோயில் கருவறை நுழையும் விவகாரம் ஆக்கிரமித்து இருந்தது. அவருடைய பேச்சுகளும் அதைப்பற்றியே அதிகம் இருந்தன. வடநாட்டில் உள்ள காசி, பூரி, பண்டரிபுரம் முதலான ஊர்களில் பிரபலமான கோயில்களில் பக்தர்களே பூசை செய்யலாம். கற்பக்கிரகத்தில் யாரும் போகலாம். இந்து மதம் ஆகமம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வது இந்த தமிழ்நாட்டில்தான். எல்லோருக்கும் பொதுவான இடமாகிய கோயிலில் பேதம் காட்டுவது ஏன்? சிலை இருக்கும் இடத்துக்கு பார்ப்பான்தான் போகலாம். சிலைகளுக்கு பார்ப்பான்தான் பூசை செய்யலாம். கடவுளுக்கு வட மொழியில்தான் மந்திரம் சொல்ல வேண்டும். இந்த இழிவுகளை நீக்க கோயில் கற்பக்கிரக நுழைவு போராட்டத்தை தொடங்க வேண்டும். போராட்டத்தில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்தவர்கள் பட்டியல் விடுதலையில் தொடர்ச்சியாக வெளியானது. ஒருவேளை போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அரசு கைது செய்தால் அவர்களுக்காக வாதாட விரும்பும் வழக்கறிஞர்களின் பட்டியலும் விடுதலையில் வெளியானது. போராட்ட அறிவிப்பு வெளியான போதும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில்தான் திராவிடர் கழகம் இருந்தது. ஆகவே போராட்டம் குறித்த சந்தேகம் எழுப்பப்பட்டபோது பெரியார் திட்டவட்டமாக பேசினார். நாம் திமுக அரசை ஆதரித்தாலும் கூட திட்டப்படி கற்பக்கிரக நுழைவு கிளர்ச்சி நடந்தே தீரும். மனிதன் சந்திரனுக்குச் சென்று வரும் விஞ்ஞான யுகத்தில் கூட சூத்திரன் என்ற இழிவை நாம் ஒழித்தாக வேண்டாமா? தொடர்ந்து பிரசாரம் செய்து வாருங்கள். விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று சொன்ன பெரியார் 1970ஆம் ஆண்டுக்கான தன்னுடைய புத்தாண்டு செய்தியில் தமிழனுக்கு இன்றுள்ள கடமைகள் என்று ஒரு பட்டியலை உருவாக்கினார். 1. பார்ப்பன பத்திரிகைகள் வாசிப்பதை தடுத்தல். 2. கோயில்களுக்கு போவதை தடுத்தல். 3. அப்படியே போனாலும் வெறுங்கையோடு போய் வருதல். அப்படியே தேங்காய் எடுத்து போனாலும் தானே உடைத்து தானே திரும்ப கொண்டு வருதல். 4. பூசாரி அல்லது அர்ச்சகனுக்கு தட்சணை கொடுக்காதிருத்தல். 5. நெற்றியில் மதக்குறிகள் தீட்டுவதை தடுத்தல். 6. பார்ப்பனரை பிராமணர் என்று சொல்லாமல் பார்ப்பனர் என்றே சொல்லுதல். 1970 ஜனவரி. கோயில்களின் கற்பக்கிரகம் வரை சாதிப்பாகுபாடு எதுவும் இல்லாமல் அனைத்து சாதியினரும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகும் உரிமை வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார் பெரியார். உடனடியாக பதில் கொடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அர்ச்சகர்களுக்கென சில தகுதிகள் இருக்க வேண்டும். போற்றக்கூடிய புனித தன்மைகளை அவர்கள் கடைப்பிடித்தாக வேண்டும். அதற்குரிய பயிற்சிகளை அவர்கள் பெற்றாக வேண்டும். அதில் எனக்கு கருத்து வேறுபாடில்லை. அப்படி பயிற்சி பெறுகிறவர்கள் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவர்கள் அதில் தேர்வு பெற்று அர்ச்சகராக ஆகலாம். அதற்கு விதிமுறைகள் வகுக்க அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் பரம்பரை அர்ச்சகர் வீட்டு பிள்ளைகள் அர்ச்சகராக விரும்பினால் அவர்களுக்கு முதல் சலுகை அளிப்பது பற்றியும் அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது. கற்பக்கிரகத்தில் இருக்கின்ற பொருள்களின் பாதுகாப்புக்காக மட்டுமே அந்த இடம் ஒருவர் பொறுப்பிலே விடப்பட வேண்டுமே தவிர அதற்கு சாதி வர்ணம் பூசக்கூடாது. ஆகவே இந்த வாக்குறுதியை ஏற்று பெரியார் அவர்கள் தான் திட்டமிட்டுள்ள கிளர்ச்சியை நிறுத்தி வைக்க வேண்டும். முதலமைச்சரின் கோரிக்கையை பெரியார் ஏற்றுக்கொண்டார். கோயில் கருவறை நுழையும் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். பெரியாருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் டிசம்பர் 2, 1970 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்து சமய அறக்கட்டளை திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டது. அதன்படி அர்ச்சகர் தேர்வில் வெற்றி பெறும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் கோயிலின் கற்பக்கிரகத்தில் நுழைந்து பூசை செய்யலாம் என்ற நிலை உருவானது. அதேபோல ஆலயங்களில் நியமிக்கப்படும் அறங்காவலர்களில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. முதலமைச்சராக பதவியேற்றதும் டெல்லி சென்ற கருணாநிதி மரியாதை நிமித்தமாக பிரதமர், துணை பிரதமர், மத்திய அமைச்சர்கள் பலரையும் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு தேவைகள் குறித்தும் பேசினார். டெல்லியில் இருப்பவர்கள் மாநில அரசுகளை, குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட இயக்க தலைவர்களை எத்தனை அலட்சியத்துடன் அணுகினர் என்பதற்குச் சாட்சியாக அமைந்தது துணை பிரதமர் மொரார்ஜி தேசாய் முதலமைச்சர் கருணாநிதி இருவருக்குமான சந்திப்பு. போக்குவரத்து சிக்கல் காரணமாக கொஞ்சம் தாமதமாக மொரார்ஜி தேசாயை சந்திக்கச் சென்றார் கருணாநிதி. அப்போது மொரார்ஜி, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது, எனக்கு வேறு வேலை இல்லையா என்று கோபம் கொப்பளிக்க கேட்டிருக்கிறார். அதேபோல தமிழ்நாட்டு வறட்சியை சமாளிக்க 5 கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டதற்கு, என் தோட்டத்தில் பணம் காய்க்கும் மரம் இல்லை என்று பதில் சொல்லியிருக்கிறார்.
இதுதான் மாநில அரசை மத்திய அரசு மதித்த விதம். தேசிய வளர்ச்சிக் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் அந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் கருணாநிதி கலந்து கொண்டு பேசினார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய வேண்டிய காலம் வந்துவிட்டது. அந்த முயற்சியின் முதல் கட்டமாக மாநில முதலமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்று அது பற்றி விவாதிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் உறவுநிலை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தருவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. 22 செப்டம்பர் 1969 அன்று அமைக்கப்பட்ட அந்த குழுவுக்கு தலைவராக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி டாக்டர் ராஜமன்னார் நியமிக்கப்பட்டார். அந்த குழுவில் சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஏ. லட்சுமணசாமி முதலியார், சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பி. சந்திரா ரெட்டி ஆகியோர் இடம்பெற்றனர். 1970 பிப்ரவரி மாதத்தில் திருச்சியில் திமுக மாவட்ட மாநாடு கூடியது. அந்த மாநாட்டில் திமுகவின் ஐம்பெரும் முழக்கங்களை பட்டியலிட்டார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான கருணாநிதி. அவை: அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தித் திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஆகியன. அதற்கடுத்த மாதத்தில்தான் இனி தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் இறைவணக்கம் என்பது தமிழ்த்தாய் வாழ்த்தாக இருக்கும் என்றும் மனோன்மணியம் பெ. சுந்தரனார் எழுதிய நீராறுங் கடலொடுத்த பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாடப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் 2 கூறுகளாக பிரிந்து கிடந்த சமயம் அது. இந்திரா காந்தி தலைமையில் ஒரு பிரிவு, நிஜலிங்கப்பா, மொரார்ஜி தேசாய் உள்ளிட்டோர் தலைமையில் இன்னொரு பிரிவு. திடீரென பிரதமர் இந்திரா காந்தி முதலமைச்சர் கருணாநிதி இருவரும் டெல்லியில் சந்தித்துக் கொண்டனர். சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலில் ஜெயித்து ஆட்சி அமைக்கும் முடிவுக்கு முதலமைச்சர் கருணாநிதி வந்திருப்பதாக செய்திகள் கசிந்தன. விரைவில் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவாகும் என்ற சூழலும் தெரிந்தது. ஜனவரி 3, 1971 அன்று சென்னையில் திமுக செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி விவாதித்தன. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. திமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்ற அறிவிப்பும் வெளியானது. அந்த தேர்தலில் அணி அமைப்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்டு, பிரஜா சோசலிஸ்டு, தமிழரசு கழகம், முஸ்லிம் லீக், ஃபார்வர்டு பிளாக் ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக. சுமூகமான முறையில் உடன்பாடுகளும் எட்டப்பட்டன. ஆனால் இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் கட்சியுடனான உடன்பாட்டில் சிக்கல்கள் ஏற்பட்டன. நாடாளுமன்றத்துக்கு 5 முதல் 7 தொகுதிகளும் சட்டமன்றத்துக்கு 10 முதல் 15 தொகுதிகளும் ஒதுக்க தயார் என்றது திமுக. காரணம், அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரசுக்கே செல்வாக்கு அதிகம். போதாக்குறைக்கு ராஜாஜி தலைமையில் சுதந்திரா கட்சியும் இயங்கிக் கொண்டிருந்தது. இதனால் இந்திரா காங்கிரசுக்கு அதிக இடங்களை ஒதுக்குவதில் திமுக தலைமைக்கு விருப்பமில்லை. கூட்டணி அமைவதில் சிக்கல்கள் அதிகரித்தன. திடீரென இந்திரா காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சி. சுப்பிரமணியம் வேட்பாளர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டார். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியானது கூட்டணிக்குள் இருக்கும் குழப்பத்தை பகிரங்கப்படுத்தியது. நிலைமையை சுமூகப்படுத்தும் வகையில் இந்திரா காந்தியே கருணாநிதியுடன் தொலைபேசியில் பேசினார். அதன் பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. அதன் முடிவில் இந்திரா காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை, ஆனால் பாண்டிச்சேரியுடன் சேர்த்து 10 நாடாளுமன்ற தொகுதிகள் கூட்டணியில் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சட்டமன்றம்: திமுக 201, இந்திய கம்யூனிஸ்டு 10, ஃபார்வர்டு பிளாக் 9, முஸ்லிம் லீக் 8, பிரஜா சோசலிஸ்ட் 4, தமிழரசு கழகம் 2. நாடாளுமன்றம்: திமுக 24, இந்திரா காங்கிரஸ் 9, இந்திய கம்யூனிஸ்டு 4, முஸ்லிம் லீக் 1, ஃபார்வர்டு பிளாக் 1. 1967இல் திமுகவுடன் அணி அமைத்திருந்த ராஜாஜி இப்போது காமராஜருடன் நெருக்கம் காட்டினார். ஆட்சி அமையும் வரை நன்றாக இருந்த திமுக சுதந்திரா உறவு மெல்ல மெல்ல மோசமடைந்தது. ராஜாஜியின் வழிகாட்டுதலின்படியே திமுக ஆட்சி நடத்தும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் பெரியாரின் வழிநடத்தலில் சென்றது இதற்கு முக்கிய காரணம். டிசம்பர் 15, 1970 அன்று ராஜாஜியும் காமராஜரும் சந்தித்து பேசினர். கூட்டணி அமைந்தது. தேசத்தை நாசப்படுத்தும் அபாயகரமான இந்திரா காந்தியின் திட்டங்களுக்கும் கொள்கைகளுக்கும் திமுக நெருக்கமான ஒத்துழைப்பு தருவதால் திமுகவை எதிர்ப்பதாக கூறினார் ராஜாஜி. இருவரும் இணைந்து திமுகவுக்கும் இந்திரா காங்கிரசுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தனர். திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்த பெரியார், ராஜாஜி காமராஜர் கூட்டணிக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்தார்.
காமராஜர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்த சமயத்தில் திராவிட நாடு மொழிப்போர் போன்ற விஷயங்களில் கூட தனது அணுகுமுறையை அமைதியாக வைத்திருந்த பெரியார் தற்போது ராஜாஜியும் காமராஜரும் இணைந்திருப்பதை கடுமையாக விமரிசனம் செய்தார். பழைய காங்கிரசும் ராஜாஜியின் சுதந்திரா கட்சியும் இப்போது ஒன்று சேர்கிறார்கள். இந்திராவை ஒழிப்பது என்ற போர்வையில் திமுகவை ஒழிக்கவே இவர்கள் மறைமுகமாக கூட்டு சேர்ந்துள்ளனர். தன் ஜாதி நலத்துக்காக ஆச்சாரியார் திமுகவை எதிர்க்கிறார். தில்லி தலைமைக்கு கட்டுப்பட்டு காமராஜர் திமுகவை எதிர்க்கிறார். மட்டக்குதிரையும் எருமையும் ஒரு வண்டியில் கட்டி ஓட்டினால் எப்படி இருக்கும்? அதுபோல காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து இழுக்கும் ஜனநாயக வண்டியின் கதி என்னாகும்? வண்டி ஓடுமா? போய்ச் சேருமா? கலைஞர் ஆட்சிக்கு அனுகூலமான இந்திரா ஆட்சியும் இந்திராவை கட்டுப்படுத்தக்கூடிய வசதியும் வாய்ப்பும் கொண்ட கலைஞர் ஆட்சியும் நமக்கு நல்ல ஆட்சியா? அல்லது இரண்டுக்கும் கேடான ராஜாஜி காமராஜர் கூட்டணி ஆட்சியா? திமுக தலைமையில் ஒரு அணியும் ராஜாஜி காமராஜர் தலைமையில் ஜனநாயக முன்னணியும் போட்டியிட்டன. இரண்டு கூட்டணிகளிலும் இடம்பெறாத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 37 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது. ஜனசங்கம் 5 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது. இப்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் அணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் திடீரென்று திராவிடர் கழகம் களத்தில் இறங்கியது.